விஜய் என்ன அவர் மாநாட்டில் சொல்லையிலையும் அதுக்கு முன்னாடி சொல்லையிலையும் ஒன்று சொன்னாருக்கு, ஜாதிக்கு பின்னாடியும் மதத்துக்கு பின்னாடியும் ஓடிடாதீங்க அப்படின்னு. இப்போ அவருக்கு தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. மக்கள் இன்னும் ஊழலில் ரொம்ப பாதிக்கப்பட்டு வருமானம் எல்லாமே இழந்து போய் இன்றைக்கி ஒவ்வொரு மனிதர்களும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. அப்போ அவரோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான், நான் தீர்வு அரசியலுக்கு வந்திருக்கேன், அவன் அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான்னு நான் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு நேரம் வேஸ்ட்டு. அதனால் அவங்க பண்ணுறது பண்ணட்டும். என்னுடைய ரசிகர்களாக இருந்தவங்க இன்றைக்கி நண்பர்களாக, அவங்க சொல்கிறது நண்பர்கள், அந்த நண்பர்களை அரசியல் வழிபடுத்தணும், அரசியலை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நேரத்தில் உட்காந்து அதை பேசணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று மெயினாக முருகர் மாநாடு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுங்க. என்னோட 16 வயசு இருக்கையில் அப்போ வாஜ்பாய் அவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க. பிஜேபியில் நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஓட்டு உரிமை கூட கிடையாது. காரைக்குடி 18வது வார்டில் நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்து பொருளாளர் போஸ்டிங் எடுக்கிறேன். அந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள் வரையிலாம் என்னுடைய சொந்த மோதிரத்தை அடகு வச்சு கொடியேற்றிருக்கேன். ஏன்னா அப்போ எனக்கு 16 வயசு 17 வயசு தான், ஒரு வருஷம் இருந்தோம். அப்போ ராஜா அவங்க வந்து எம்எல்ஏவாக இருந்து மறுபடி டிஎம்கே கூட கூட்டணி, மெயினாக அதை நோட் பண்ணிங்க, டிஎம்கே கூட்டணி இன்றைக்கி எதிர்ப்பு சொல்கிறாங்கல்ல, அந்த கூட்டணியிலேருந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொடியேற்றுற எல்லாமே எங்கள் ஏரியாவில் கொடிக்கம்பம் போட்டதே நான் தான்.